வெள்ளித்திரை எவ்வளவோ நட்சத்திரங்களை அடையாளம் காட்டியிருக்கிறதா? ஒரு படத்துடன் அடையாளம் தெரியாமல் போனவர்களும் உண்டு. ஒரே படத்தில் தன் அடையாளத்தை அழுத்தமாக பதிய வைத்து வெற்றி பெற்றவர்கள் பலர் உண்டு. சாட்டை படத்தின் மூலம் அறிமுகமான மகிமா முதல் படத்திலே திறமையான புதுமுகம் என பெயர் பெற்றவர். சாட்டை படத்தில் அறிமுகமானது பற்றி அவர் கூறும்போது, பிரபு சாலமன், ஜான் மெக்ஸ், மைனாவுக்கு பிறகு எடுக்கிற படம் அது. சமுத்திரகனி, தம்புரு அம்மையாவுடன் நட்சத்திரங்கள் நடிக்கிறார்கள். இத்தனை ஜாம்பவான்கள் ஓடுகிற ரேஸில் நானும் ஓடினேன். நல்ல நடிகைன்னு பேர் கிடைச்சது. எவ்வளவோ நடிகர் நடிகைகள் அடையாளம் தெரியாமல் போகும்போது என்னை பாராட்டி எழுதிய பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்கள் என எல்லோருக்கும் நன்றி. அத்துடன் சாட்டை படத்தின் யூனிட் எல்லோருக்கும் நான் நன்றி உள்ளவளாக இருப்பேன். நிறைய படங்களில் நடிக்க கேட்கும்போது நான் மறுத்துவிட்டேன். நான் படித்துக் கொண்டிருந்ததால் நடிக்க முடியவில்லை. இப்பொழுதுதான் படிப்பை முடித்துள்ளேன். மொசக்குட்டி, அகத்தினை ரிலீஸ் ஆகிவிட்டதா? இப்போ விஜய் சேதுபதியுடன் மெல்லிசை, தினேஷுடன் அண்ணனுக்கு ஜெய், புரவியன் என படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்புரி என 5 மொழிகளில் ஒரே படத்தில் நடிக்கிறேன். பூரி ஜெகநாத் சார் தம்பி சாய்ராம் சங்கர் தான் ஹீரோ. வினோத் விஜய் இயக்குகிறார். ராஜீவ் ரவி கேமராமேன். எல்லோருமே ஜம்பவான்கள். ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. பொறுமையா இருந்தா சாதிக்கலாம் என்கிற தேவ வாக்கினை மகிமா உணர்ந்திருக்கிறார். எத்தனை படம் நடிச்சோம்னு கணக்கு பார்க்க நான் தயாராக இல்லை. நடிச்சதுல எத்தனை படம் நல்ல படம்னு கணக்கு பார்க்கிறவன் நான். எனக்கு வயசு இருக்கு, பொறுமையாக நின்று ஜெயிப்பேன் என்று கூறியுள்ளார் மகிமா. லட்சுமி மேனனும் படிப்பிற்காக பல படங்களை மறுத்தார். தற்போது +2 பரீட்சை எழுதி பாஸ் ஆகிவிட்டார் லட்சுமி மேனன். அவரது வழியில் மகிமாவும் படிப்பு, நடிப்பு என இரட்டை குதிரைகளில் சவாரி செய்கிறார்.